ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின சூப்பரான தாறுமாறான 8th வீக் டே 3 நைட் ஓட்டு சத்த பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூடான அப்டேட்ஸ் எக்கச்சக்கமாக உங்களுக்கு காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு 1000 லைக் வந்துச்சுன்னா செம ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் கேட்டிருந்தேன், நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய விதமான சம்பவங்கள்லாம் நம்மளுக்கு கொடுத்தாங்க. அதில் முக்கியமான சம்பவம் பார்த்தீங்கன்னா டால் கேம். இந்த டால் கேமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ரவுண்டில் வந்துட்டு பண்ணுங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4வது ரவுண்டில் அவரோட விஸ்வரூபத்தை கொடுத்தாரு பார்த்தீங்களா பிக் பாஸ். பழைய மாதிரி வந்து ஸ்டாண்டில் வச்சிட்டாரு. ஸோ இந்த டால் டாஸ்கில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். உங்களோட அந்த கசிக்கு எப்படி கரெக்டாக இருக்கான்றதை பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கோ ஏதோ ஒன்றுங்க, எது கொடுத்தாலும் முத்து 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 முத்து. இந்த முத்து படத்தில் வந்துட்டு முத்து அப்படின்னு எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு வந்து முத்துன்னு சொன்னால் ஒரு ஷாக்கு. எது கேட்டாலும் சரி முத்து. எந்த இது, அதாவது எப்படின்னா ஒரு கேள்வியை கேட்டால் அதுக்கு இவங்களே முதலே வந்துட்டு பதில் முத்துன்னு வச்சுட்டு அதுக்கு உண்டான விஷயங்களை அங்கே போய் நின்று யோசிக்கிறாங்க. யார்? சௌந்தர்யா. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏன் இந்த மாதிரி ஃபுல்லாக முத்துன்னு யோசிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனாலும் முத்து என்ன பண்ணாருன்னா போய் தனியாக உட்காந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னல, என்ன பண்ணுறேன்னு சொல்லுன்னு கேட்டு கடைசியில் நீ முதல்ல வந்து கூட்டு பிளேயராக டீம் பிளேயராக வேணாண்டா, இப்போ வந்துட்டு இண்டிவிஜுவல் பிளேயராக விளையாட ஆரம்பிச்சு. அதை தான் நான் சொல்ல வந்தேன்னு அவங்க வாயாலே பிடுங்கினார் அந்த வார்த்தையை. அது நல்லா இருந்துச்சு. ஸோ ஏன் சௌந்தர்யாவுக்கு முத்து மேலே இவ்வளோ கோபம், வன்மம், காண்டு? ஏன் அப்போ மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க கண்ணுக்கு புனிதர்களாக தெரிகிறாங்களா? மறக்காமல் சொல்லுங்கள். மூணாவதாக பார்த்தீங்கன்னா தர்ஷிகா அண்ட் விஜய் விஷால் அந்த லவ்வுக்கு ஒரு பூட்டு போடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பிக் பாஸே ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பார் பொழுது. அதுலேயும் சாச்சனா கையில் மாடிச்சு பாருங்க சீட்டு. இந்த வீட்டில் க்யூட் பேர் இப்படின்னு பார்த்தாங்க. ரைட்ரா, அவங்க அப்படியே பார்த்துட்டாங்க. ரைட்ரா, எந்த பொண்ணு வாயில் வந்துச்சு என்ன ஆப்பு தெரியலன்ற மாதிரி பார்த்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த க்யூட் பேரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அப்படி பற்றினா சாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 49,985 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 23.55. கண்டிப்பாக கிட்டத்தட்ட 50,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. உண்மையிலேயே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஜாக்லினோட கேம் நேற்று நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. என்னங்க நீங்களா ஜாக்லின் பேசுனா? உண்மைதான். ஏன்னா அவ்வளோ டஃப்பு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டஃப்பு கொடுத்து கிட்டத்தட்ட 3.5 மணி அன்ஷிதாவை இவங்களும் வந்து லாஸ்ட்டாக. ஆனால் அன்ஷிதா கிவ் பண்ணுறாங்க, இவங்களாம் கிவ் பண்ண முடியல. ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களால வந்து இயற்கை உபாதையை வந்துட்டு தாங்க முடியல, இவங்க இயற்கை உபாதையை வந்துட்டு அங்கேயே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாங்க. என்னோட இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு அதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னு அதை வந்து நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். அவங்க கீழே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஈரமானமாக இருக்குது. அதை வந்து மஞ்சரி சொல்கிறாங்க, இல்லை கீழே கிராஸ் வந்து ஈரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கா? ஆனால் ஒரு சிலது என்ன சொல்கிறாங்கன்னா அப்பப்போ நான் வந்து லைட்டாக லீக் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்துட்டு நான் ரொம்ப டீப்பாக சொல்ல வரல. அந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் இதுவாகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்குண்டு நல்லா யோசிச்சு பாருங்களேன். அந்த ஒரு சின்ன விஷயம் அதை வந்துட்டு அந்த நேரத்தில் அவங்க பண்ணுறது வந்துட்டு அதை வந்து ஒரு இதுவாக வச்சு அந்த வெற்றியை வந்து கொச்சப்படுத்த வேணாம் அப்படின்றது என்னோடய கருத்து. ஏன்னா ஒரு லேடிஸை இவ்வளோ தூரம் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அன்ஷிதாவும் நல்ல ஒரு கேம் கொடுத்தாங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஆனால் போட்டு போராட்டி எடுத்துட்டாங்க அன்ஷிதா. அதை நான் அன்ஷிதாக்கு ரொம்ப சொல்கிறேன். ஜாக்லின் வந்து மஞ்சரியை போராட்டினாங்க. என்ன போராட்டாங்கன்னா இப்படியே தூக்கிட்டே போனாங்க. மஞ்சரி அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஈஸியாக ட்ரிகர் பண்ணலாம் அவங்களன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாக்லினோட கேம் நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி விஷால் கூட வர செம சண்டை ஆகிப்போச்சு. இன்னும் விஷால் கூட தான் சண்டை போடுறாங்க. இண்டிவிஜுவல் கேம் பிளேயிங்கா அப்படி நம்ம இருந்துச்சு. சரி, அதை பற்றி சொல்லுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 40,452 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் 19.06. ஸோ அன்ஷிதா வந்து ஒரு ரவலுக்கு கிளம்பி எதே அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி தான் இருக்கிற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் மஞ்சரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது அன்னை தெரேசா நான் ரொம்ப அன்பானவன், என் மைண்ட்ஸ்குள்ளே வந்து தாயில் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு எப்பயுமே மறுபக்கத்தை காமிச்சிட்டு இருந்த அந்த அன்ஷிதா இன்றைக்கி அவங்களுக்குள்ளே இருக்கிற வன்மம் வலிமை எல்லாத்தையும் காமிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பக்கம் மட்டும் கிடையாது, 2 பக்கம் இருக்குது, அதை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு அன்ஷிதாவை போட்டு விளாசினாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்ஷிதா கொஞ்சம் அடமண்ட்டான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 3 வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அடமெண்ட்டை பார்க்கவும் முடியாது. அதுக்கப்புறமா தான் ஒரு அன்னை தெரேசா வந்தாங்க. இப்போ அந்த அடமெண்ட் வந்துருச்சோ அப்புறமா இருக்குது. அந்த அடமெண்ட் யார்கிட்ட தான் சரி அவங்களோட கேம் நல்லா இருக்காது. ஈவன் நம்ம பார்க்குற மக்கள்கிட்டயே வந்து ஒரு அடமெண்ட் இருந்துச்சுன்னா கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். சரி, பிடிவாத குணத்தை சொல்கிறேன். 3வது பிளேஸ் பற்றின விஜய் விஷால். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 31,657 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.91. ஸோ விஜய் விஷால்
விஜய் விஷால் வந்துட்டு இன்றைக்கி நம்ம ரஞ்சித் வந்துட்டு அப்படி புகழ்ந்து சொல்கிறாரு பாருங்க. அதாவது அதாவது ஃபஸ்ட்டு நாள்லேருந்து இப்போ வரைக்கும் இவங்க இப்படி இருந்தாங்க, இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு ஒன்று விஷயம். ரஞ்சித் சார் வந்துட்டு விஷாலை பற்றி எதோ சொல்ல போகிறான்னு விஷாலே வந்து அப்படியே பார்த்தாரு. ஐயோ என்னை பற்றி எதோ சொல்ல போகிறான்னு. அவன் வந்தான். ஃபஸ்ட்டு நாள் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தான். சரி, அப்படியே 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம், 5 என்ன சொல்லுங்கள், என்ன பதட்டமாக இருக்கா இல்லையா? 8 வாரம் பார்க்குறேன். 8 வாரம் ஒரே மாதிரி இருக்கான் அப்படின்றாங்க. எதே 8 வாரமும் ஒரே மாதிரி இருக்கான்? சரி, அதுதான் நான் வந்து கண்டுபிடிச்சதே அவர்கிட்டருந்து. சார் நீங்கள் போய் உட்காருங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரி காண்டாயிடுச்சு. அவருக்கு சந்தோஷமாச்சு. அப்பா தப்புச்சண்டா எங்கே எல்லாரும். ஏன்னா ஒருத்தவங்க வன்மத்தை போட்டு கக்கிட்டு இருக்காங்க. விஜய் விஷாலுக்கு இவர் வந்தவொடனே ஒரு சந்தோஷமாச்சு. இவர் எது சொன்னாலும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி தான் பேசுவார். சரி பேசிக்க அப்படின்ற மாதிரி விட்டார். ஆனால் இந்த சௌந்தர்யா வந்து முத்துவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. முத்துவை பற்றி பேச வந்துட்டு அங்கே என்ன பேசணும் மறந்துட்டாங்க. ஆனால் வன்மம் மட்டும் தலைவிரித்து ஆடிட்டுருக்கு. அப்போ இவர் சொல்கிறார், ஏமா முதல்ல வந்து முத்து ஏமாத்தின தெரியல, இப்போ வந்து கண்ணுக்கு நல்லா பச்சையாக தெரியுது அதானே ஆனு. முத்து கலாச்சார் எப்பா மைண்டில் இருந்ததெல்லாம் அங்கே கேட்கல சரியா, அவங்க மைண்டில் இருந்தது கேட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் நாங்கள் இன்னும் அந்த முத்துவுக்கு மேலே அதுவும் நேற்றுலாம் ஒரு சம்பவம் வைரலாச்சு ஒரு வீடியோ. இவர் முத்துவை போட்டு தாக்கிட்டு இருக்கார் ரயான் கிட்ட. அவன் நான்லாம் அப்படி இப்படின்னு வந்தார். முத்து என்ட்ரி குத்தான்னு போய் அப்படி இருந்தோம் நம்ம என்ன பண்ணுறோம், முத்து தேவை நம்மளுக்கு அப்படி மாற்றினார் பாருங்க. அதை பயங்கர வைரல் பண்ணாங்க. ஸோ விஜய் விஷால் அதுவும் இந்த தர்ஷிகா கூட காதல் பண்ணுற விஷயம்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குது. பவித்ரா வந்து விஜய் விஷால் போர்ட்ரேட் எடுக்க போகிறாங்க போல இருக்குது. அதை வேறு வந்து ஒரு ப்ரொமோவில் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அது வந்துட்டு யாராக இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, லவ் பண்ணுறது அவங்களோட உரிமை, நம்ம தடுக்க முடியுமா? 4வது பேஸ் பார்த்தீங்கன்னா ரயான். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 17,302 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.15. ரயான் இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் பண்ணேன். ரயானை வந்துட்டு நல்ல க்ளோஸாக நம்ம வாட்ச் பண்ணோன்னா ஒரு தகுதியான ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கார். புரணி வந்து பெருசாக பேசுகிறது கிடையாது. அந்த புரணி பேசுகிறவங்கிட்டே அவங்களோட நல்ல பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. அவர் கேட்குற கேள்விக்கு நல்லா இருக்குது. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஒரு தரமான சம்பவத்தை பண்ணு சொல்லிட்டு உண்ணாவிரத போராட்டத்தில் உட்காந்துட்டாங்க. எதுக்கு உண்ணாவிரத போராட்டம், அந்த மாதிரி என்ன அநீதி நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னா நடந்துருச்சு. என்ன கப்பில் பாயாசம் இருந்துச்சு. இப்போ அந்த பாயாசம் இல்லை, இப்போ பாயாசம் காணப்படுறதா கஷ்டமா இல்லை, அதை குடிச்சிட்டு அந்த கிளாஸை வந்து தனியாக வச்சிட்டாங்க. இப்போ அந்த கிளாஸை வச்சது யாருன்னு கேட்டால் எல்லோரும் சத்தியம் பண்ணுறாங்க நாயில்னு. இது எவ்வளோ போய் அனுதின்றாங்க. எதை சொல்ல வரீங்க, இந்த கிளாஸை வச்சது தான். அதனால் நான் இப்போ இன்னொரு போராட்டம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு மடையில் உக்காண்டாங்க. இவங்க போய் உட்காந்தவொடனே முத்துக்குமரன் போய் கூடாய வைக்கிறாரு. அவர் ஸ்கோர் போடலான்னு நினைக்கிறாரா இல்லை அன்பால் இருக்காருன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நான் சொன்னேன் ஆமாம் எப்போ விட்டாலும் நீங்கள் அவரை அப்படி தான் சொல்லுவீங்க அப்படின்னு. உடனே வந்தாங்க ஜாக்லிட் தான், நான் இருக்கும்போது எப்படி நான் ஸ்கோர் பண்ண விட்டுருவேனா அப்படின்ட்டு, நீ இப்போ நான் அப்படிக்கேன்னு சொல்லிட்டு கொடையை பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு அப்போ தான் ரயான் சூப்பராக ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே வந்து டைட்டில் மேலேயே வந்து சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்க நான் இல்லைன்ட்டு, உனக்கு மட்டும் மரியாதை கொடுத்துருவாங்களா, எந்திரிச்சு போ அப்படின்னாரு. அப்புறமா ஒன்று சொன்னார், நீ எத்தனை வாட்டி மறக்கிற அதே மாதிரி மற்றவங்களும் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கொண்டார். அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார், நீ இப்போ நினைஞ்சிட்டல, இதுக்கப்புறமா அவங்க பண்ண மாட்டாங்க கம்முன்னு போனார். எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ரைட். 5வது பேஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சரி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 14,528 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.84. மஞ்சரி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் மஞ்சரிக்கு வந்துட்டு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி எவ்வளோ வன்மமாக பண்ணாங்க போன வாரம். ஆமாம் பண்ணாங்க தான், இல்லைன்னு சொல்ல. இப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு ஜாக்லின்களை குத்துட்டு போனாங்க தெரியுமா அப்படின்றாங்க. அதுதான் நம்மளுக்கு 24/7 தெரிஞ்சுதே. அவங்களும் வந்துட்டு முடியாமல் உட்காந்துருந்தாங்க. ஜாக்லின் அதை என்ன பண்ணாங்க கிளவராக, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போ மச்சான், உனக்காக நான் ஸ்டாண்ட் பண்ண சொல்லிட்டு சத்தியம் பண்ணாங்க. அவங்க டீல் ஓகேன்னு போயிட்டாங்க. இது நல்ல மூவ் தானே, இதில் என்ன உங்களுக்கு. ஆனால் நேற்று எனக்கு மனசு திருப்தியாக இருந்தது, சௌந்தர்யாவை போட்டு பொலபலம் பிறந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது, அதாவது அந்த கேமில் வந்துட்டு அவங்க ஒரு கேமை கொடுத்துட்ருக்காங்க, உள்ளுக்குள்ளே அவ்வளோ ப்ரெஷரு. அது இந்த அம்மா வந்து நடுவில் வந்து ஒரு இது பண்ணுறாங்க, நீ பொய்க்காரி, நீ பொய் பேசுகிற இது அதுன்னு. அதுவும் அவங்க பொய் பேசுகிறது வந்து யாருக்குமே அந்த மாதிரி தெரியல. சௌந்தர்யா போயிட்டு அதை நிரூபிக்கிறதுக்கு வார்த்தையை வாயிலேருந்து வர வைக்கிறதுக்கு, ஒருவேளை இப்படி இருந்தால் அதுக்கு போய் பொய்யா இருக்குமா, இல்லை அந்த மாதிரி பண்ணாங்களா அதுக்கு போய் பொய்யா, அது வேணால் பொய்ன்னு சொல்லலாம். இந்த பாயிண்ட் எனக்கு விட்டேன். எப்படி இது தேடி கண்டுபிடிக்கூடாது காரணம், நம்மளுக்கு மைண்டில் அப்படி யோசிச்சோன்னே வரும், இவங்க இப்படி பண்ணிட்டாங்கண்ணா, அதுதான் உண்மையிலே காரணம். இவங்களை ஏதாவது சொல்லணும், இதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுங்கள் அப்படின்னா எப்படி. ஆனாலும் மஞ்சரியோட கேம் இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக தான் இருக்குது, பார்க்கலாம். அடுத்தது 6வது பேஸ் பார்த்தீங்கன்னா சத்யா இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,396 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.31. ஸோ சத்யாவுக்கு இவ்வளோ ஓட்டு போகிறீங்களே, நீங்களாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? ஏன்னா அவர் இது வரைக்கும் என்னத்தை அப்படி பண்ணாருன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அதே மாதிரி இன்றைக்கி இந்த டால் டாஸ்க்லேயும் பார்த்தீங்கன்னா பேண்டுக்குள்ளே கையை விட்டுட்டு ஜாலியாக வந்து இவரு விஷாலை வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிடறாங்க. இன்னையா சுவாரஸ்யத்தை பண்ணுங்கய்யா. இப்போ உங்களை மாதிரியே வந்து எல்லோரும் ஜாலியாக வந்து பண்ணாங்கன்னா சுவாரஸ்யம் வந்துடுமா? டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்களோ போயிட மாட்டாங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படி மாதிரி நிறைய பேர் வந்து கதறாங்க. அதேமாதிரி இவர் வந்து இந்த கேப்டனாக இருக்கும்போது ஏதோ ஒன்று பண்ணார்.
இப்போ எதுவுமே பண்ணுறதில்ல. ஆனாலும் ஓட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து 6வது பிளேஸில் இருக்காருங்க. என்னத்தை சொல்கிறது. சரி, டம்மியில் ஒரு சூப்பர் டம்மி. 7வது பிளேஸில் தான் ரஞ்சித். இவரெல்லாம் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா 12,881 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.07. ரஞ்சித் சார் அதாவது ஒரு ஸ்டேட் ப்ராப்பர்ட்டினா கூட அதுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு பவர் இருக்குது. அது அந்த இடத்துல வச்சா அழகாக இருக்கும். அந்த இடத்த வச்சோன்னா அந்த இடமே மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இவர் அது கூட வந்து தகுதி இல்லாத ஒரு ஆளாக இருக்கார். ரொம்ப மோசமாக இருக்கார். அதாவது நேற்றே வந்து அது பொம்மையை வந்துட்டு கையில் வைக்கும்போது அது ராணுவ பொம்மைன்னு தெரிஞ்சு தான் எடுத்தாரான்னு தெரில. ஏதோ ஒன்று நான் ஒன்று பண்ண போகிறேன் கையிற்குள் பின்னாடி வச்சுக்கிட்டார். என்னது கைக்கு பின்னாடி ஒன்று இருக்குது, அதை யாரும் காட்ட மாட்டோம். என்னையா நடக்குது அதை காட்ட மாட்டேன் சொல்லிட்டு டக்குன்னு ஜாக்கெட் வாங்கி கொடுத்தாங்க பாருங்கள். அதை கொடுத்துட்டு இதை காட்ட மாட்டேன்ட்டார். அப்போ இப்போ இது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் முதல் காட்ட மாட்டேன். நீங்கள் என்னங்க கேம் விளாட்றீங்க? அவங்களுக்காக விளாட்றீங்களா, உங்களுக்காக விளாட்றீங்களா? எல்லாருமே மற்றவங்களுக்காக விளாட்றாங்க சரி, ஏன்னா கேமோட சாரசமே அதுதான். ஆனால் அவங்களுக்காக விளையாடும்போது அதுலேயாவது ஒரு நியாய தர்மம் வேண்டாமா? ஐயோ அப்படியே காண்டாகி போச்சு. அதுலேயும் தர்ஷிகாவோட இதை வச்சுக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் தர்ஷிகா வந்துட்டு இன்னொருத்தங்க அந்த சௌந்தர்யாவோட பொம்மையை உள்ளே வச்சுட்டு போனாங்க பாருங்க. அது வரைக்கும் கம்ம வந்துட்டு உள்ளே போனதுக்கப்புறமா ஏன் கண்ணு நான் தான் உள்ளே வைக்கிறேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே என் கண்டு போனேன் அப்படின்றாரு. ஏன்ப்பா அது வரைக்கும் உள்ளே வைக்கும்போது கம்மன் தானே இருந்தீங்க, அது எப்படி கடைசியாக ஒரு ஃபிட்டிங்கு? இன்றைக்கும் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தா அதுலேயும் வந்துட்டு சோப்பு போடுறாரு. சோப்பு போடுவார் செவத்தை பார்த்து தேங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க? ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ ஒரு ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க, உள்ளே வந்து இப்படி வந்துட்டு சொம்பு தூக்கிட்டு இருக்கீங்களா மக்கள் கதறாங்க. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சிவகுமார். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா 11,228 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.29. ஸோ சிவகுமார் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கான்றதை நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு சுத்தமாக தெரியல. அவர் வந்துட்டு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச இந்த வாரம் இவர் கூட போனால் நல்லா தான் இருக்கும். பட் நிறைய பேர் சாட்சம் நம்மள சொம்ப காண்டில் இருக்காங்க. சரி, 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆனந்தி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 11,030 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.2. ஸோ ஆர்ஜே ஆனந்தியை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இது வரைக்கும் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். சரி, இந்த டால் டாஸ்கில் இது வரைக்கும் கொஞ்சம் வந்திருக்காங்க, ஏதோ கிளவராக வந்துட்டு சில பேருக்கு உடன்படிக்கையெல்லாம் போட்டு வந்துட்டாங்க. பட் எனக்கு என்ன ஒரு இதுனா, இது வரைக்கும் கேப்டனாக அவங்க ஆகலை. அதேமாதிரி பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக எல்லாத்துலேயும் ஒரே ஒரு வாட்டி தான் வந்திருக்காங்க. அதுலேயும் வந்துட்டு இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கில் போனாங்க. மற்றபடி எதுவுமே இது வரைக்கும் பண்ணல பெருசாக. ஆனாலும் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, எப்படியோ தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னத்தை சொல்கிறது தெரியல. சரி, அதுக்கப்புறம் ஆனால் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அவங்களுக்கு. என்னென்னா, அவளுக்கு யோசனை இருக்குமாடி, நம்ம சுற்றி இருந்த, அதாவது தர்ஷிகாவை சுற்றி இருந்த நம்மளாம் வந்துட்டு இப்போ தனியாக ஒதுங்கி இருக்குமே, அதெல்லாம் திங்க் பண்ணுவாளா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் மனசு வலிச்சமாக இருந்துச்சு. சரி, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சாட்சரமாக இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 9,801 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.62. ஸோ சாட்சரம் இந்த வாரம் கண்டிப்பாக வெளியே போகிறதுக்கு 99% இருக்குது. என்னங்க நீங்களும் வாரம் சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் எங்கெங்க போகிறாங்க அப்படி கேட்டேன். இந்த வாரம் கண்டிப்பாக போகிறது வாய்ப்பு இருக்குது எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா சாட்சனாவை மட்டும் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் பிக் பாஸ்க்கு. அதனால தான் சாட்சனா வெஜிடேரியன் சொன்னதை வந்துட்டு ஈஸியாக அடுத்த வாரமே போட்டு உடைச்சார். நீ வெஜிடேரியனம்மா அப்படின்னு முட்டை மேட்டரை தூக்கி வெளியே விட்டாங்க. இவங்க நினச்சாங்கன்னா எதை மறைக்கணுமோ அதை மறைப்பாங்க. இவங்க நினச்சாங்கன்னா அவங்கள வந்து எப்படி காமிக்கணுமோ அது மாதிரி காமிச்சு விட்ருவாங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்த முட்டை மேட்ரு, அப்புறம் கத்திரிக்காய் மேட்ரு, அப்புறம் வந்துட்டு இந்த போடுறது எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. ஒரு பிரியாணி அந்த மேட்ரு எல்லாத்தையும் வெளியே எடுத்து விட்டாச்சு. ஆனாலும் அவங்க உள்ளே இருக்காங்க. ஏன்? விஜய் சேதுபதி அவர்கள் கொஞ்சம் சப்போர்ட்டு. ரைட், ஒரு வாட்டி அவர் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கலாம். போன வாரம் ஓட்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாச்சனா தான் இருந்தாங்க. அதே மாதிரி இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா சாச்சனா லாஸ்ட்டில் இருக்காங்க. ஒரு வாரமும் போயிட்டு எனக்காக பண்ணுங்கன்னு கேட்கவும் முடியாது என்னால். ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக ஒரு செம்ம செக் இருக்குது. சாச்சனா வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குன்றது என்னோட கருத்து. சரி, பார்க்கலாம். என்னோடய மைண்டில் தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தோணுதான்றது சொல்லுங்கள். ஸோ இவங்க எல்லோரும் மொத்தமாக ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 2,12,260 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து மொத்தமே 10 பேர் தான். ஆனால் 2 லட்சத்தை கிராஸ் பண்ணிட்டாங்க. மக்கள் ரொம்ப ஆர்வத்தோடு வந்துட்டு வேறு வழி கிடையாது போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ் பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. நியூஸஸ் அந்த மாதிரி தான் வருது. அது மட்டும் இல்லாமல் டபுள் எவிக்ஷனுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குது. ஏன்னா உள்ளே வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோரலஸ் கொஞ்சம் இப்படி தான் மேலே இருக்கிற ஒரு 4-5 பேர் தவிர்த்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி ஒரு 2-3 பேர் தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி போகும்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே நடக்காத அந்த ட்ரிபிள் எவிக்ஷன்லாம் நடந்துச்சுன்னா வேறு மாதிரி இருக்கும். சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியே போகணும், நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணீங்க? மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் நண்பர்களா.